அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுவேங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருந்து ஆண்டவருடைய நல்ல வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 11:14, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும்? பிறர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டும். ஒருத்தங்கிட்ட மட்டும் வந்து கஷ்டத்தை சொல்றாங்க, ஹல்லேலூயா, அவங்கள நம்ம சபிக்க கூடாது, இன்னும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, அதெல்லாம் உனக்கு நடக்காதுப்பா, அவங்களே டிஸ்கரேஜ் ஆகி தான் வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, நீங்க இப்படியே தான் இருப்பீங்க. அப்படி அல்ல. பிறரை தூக்கி விடுகிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். பிறர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 10:44, 45, 46 வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிதரப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பேதுரு என்கிற அந்த பக்தன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார்? கொர்நேலியு அவனோடு இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக ரட்சிப்பின் வார்த்தைகளை அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். நம்மகிட்ட கஷ்டம் இருக்குன்னு வர்றாங்கல்ல, அவங்ககிட்ட நம்ம நல்ல வார்த்தைகளை கூறும் பொழுது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே அசைவாடுவார். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வார்த்தையை கேட்கிறாங்களே ஜனங்கள், அவங்க மேல வந்து ஒரு இறங்குவார். அவங்க எவ்வளவு கஷ்டத்துல வந்திருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்? நம்ம பெரிய பயங்கரமான வார்த்தைகளை பேசுறோமா? இல்லை, நம்ம பேசுகிற வார்த்தைகள் அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறோம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி வந்தார். அப்பொழுது அவங்க தேவனை புகழுகிற ஜனங்களை மாறுவார்கள். சாட்சி கூறுவாங்க. சபையில போய், இந்த மாதிரி நான் வந்து ஊழியர்கிட்ட போனேன், அவங்ககிட்ட போனேன், பாஸ்டர்கிட்ட போனேன், அவங்க என்னை தூக்கி எடுத்தாங்க, நான் என் கஷ்டத்துல போனேன், நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசினார்கள், எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் தேவனை புகழுவார்கள். அதை பார்க்கிற ஜனங்களுக்கு என்ன வரும்? ஒரு பிரமிப்பு வரும். அடடா, இவங்க பயங்கரமா பேசுறாங்களே, இவங்கெல்லாம் சபைக்கே வராத ஆட்கள், சாட்சி கூறுறாங்க, முகலாம் மாறிடுச்சு, தேவனை புகழ்றாங்க அப்படின்னு பிரமிப்பு வரும். ஹல்லேலூயா, உங்களை பார்த்து பிரமிப்பு வரும். இவங்களா அப்படி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, அப்போ நம்மகிட்ட வர்ற ஜனங்களுக்கு நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறணும்? அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகள் கூறணும். அவங்க பிரச்சனைகள் இருந்து அவங்க விடுதலை பெற அதற்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 50:21 வாசிக்கிறேன். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். யோசேப்புடைய 11 சகோதரர்கள் யோசேப்பிட்ட வர்றாங்க, வந்து சொல்றாங்க, யோசேப்பு, எங்களை எதுவும் பண்ணிருவியாப்பா, பழைய பகையை வச்சு எங்களை எதுவும் பண்ணிருவியா, ஏதோ தெரியாம ஒன்று அந்த காலத்துல நாங்க குழியில போட்டோம்பா அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, என்னை பார்த்து பயப்படாதீங்க, இப்பொழுது யோசேப்பு நான் நல்ல அதிகாரத்தில் இருக்கிறேன், ஆனா நீங்க என்னை பார்த்து பயப்படாதீங்க, உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் நன்றாக பராமரிப்பேன், மெயின்டைன் பண்ணுவேன். ஆறுதலாய் பேசினார், அவங்களுக்கு பட்சமாய் பேசினார். அதனால அந்த மீதி 11 கோத்திரமும் கான்ஃபிடென்ட்டா எகிப்துல செட்டில் ஆனாங்க, அங்க பழுகி பெருகினார்கள். ஹல்லேலூயா. அதற்கு யோசேப்பை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. யோசேப்புடைய மன்னிக்கிற சுபாவத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவர் பேசினார், அவங்க பட்சமாய் அவர் பேசினார். அதனால ஆண்டவருடைய சித்தம், அந்த 11 கோத்திரங்களை குறித்ததான சித்தம் நிறைவேறிற்று. யோசேப்பு
அவருடைய ஃபர்கிவிங் நேச்சர்னால அது நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. ஆமா, அது மாத்திரம் இல்ல, நம்மகிட்ட வர்றவங்ககிட்ட நல்லா மாத்திரம் பேசின பத்தாது. பாவம் செய்யறவங்க வருவாங்க, தப்பு பண்றவங்க வருவாங்க, அவங்ககிட்ட எப்படி பேசணும்? நீங்க ஒரு போதகரா இருக்கலாம், அப்படிப்பட்டவங்ககிட்ட நீங்க எப்படி பேசுவீங்க? 2 சாமுவேல் 12:1-12 வாசித்து பாருங்கள். அதுல தாவீது ராஜா பத்ஷேபாள் என்கிற ஸ்திரீயோடு விபச்சார பாவத்தை செய்து விட்டார். அந்த அம்மாவுடைய கணவனையும் கொலை பண்ணிட்டாரு. இப்பொழுது நாத்தான் வந்து, தாவீதே, நீ பண்ணின காரியம் நல்ல காரியம் அப்படின்னு சொல்லல. அவர் வந்து சொன்னாரு, அந்த மனுஷன் நீயே, உன் பாவத்துல நீ மனம் திரும்புன்னு சொல்றாரு நாத்தான் தீர்க்கதரிசி. அப்படி சொல்லும் பொழுது அந்த தாவீது ராஜா சொல்றாரு, நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 2 சாமுவேல் 12:13 வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். எப்போ தாவீது ராஜாவுடைய பாவம் நீங்கினது? நான் பாவம் செய்தேன், அந்த பாவி நானே ஒத்துக்கிறாரு பாருங்க. அப்போதான் ஆண்டவர் அந்த பாவத்தை அவர் விட்டு நீங்க செய்கிறார், விலக்கி போடுறாரு, அவரை கிளீனா மாத்துறாரு. ஹல்லேலூயா. அதற்கு ரட்சிப்பு வார்த்தைகள் தேவை. நாத்தான் தீர்க்கதரிசியுடைய அந்த கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமா, சபையில ஒரு பாஸ்டரா இருக்கலாம், உங்கள்கிட்ட வரும்பொழுது கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளை நீங்க பேசும் பொழுது அவங்க மனம் திரும்புவாங்க, அவங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமா, அப்போ உங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும்? ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும். நீங்க சாதாரணமான குடும்ப ஸ்திரியா இருக்கலாம், குடும்பத்தை நடத்துகிற மனிதனா இருக்கலாம், எல்லார்ட்டையும் அவங்களை தூக்கி விடுகிற வார்த்தைகளை, அப்லிஃப்டிங் வார்த்தைகளை பேசுங்கள், என்கரேஜ் பண்ணுங்க, தூக்கி விடுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம் பாருங்கள். ஆண்டவரே, எங்களை நம்பி வர்றவங்களுக்கு அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை நாங்கள் பேசணும்ப்பா. அவங்கள நாங்கள் தூக்கி விடணும் ஆண்டவரே, அவங்கள நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் ஆண்டவரே, அவங்ககிட்டயும் நாங்கள் நல்லா பேசணும் ஆண்டவரே. அதை கர்த்தர் விரும்புவதாய் கூறுகிறீர் ஆண்டவரே. அப்படி நாங்கள் எல்லாரையும் தூக்கி விடுகிற ஜனங்களாய் காணப்படட்டும், எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுகிற ஜனங்களாய் காணப்படட்டும், எல்லாரையும் அப்லிஃப்ட் பண்ணுகிற ஜனங்களாய் காணப்படட்டும். பிறர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதோன வார்த்தைகளையே நாங்கள் பேசட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.